கிணத்து தவளை அப்படி இருந்தது. வெளியில இருந்து வந்த தவளை பாருங்க கொண்டு விழுந்த உடனே உள்ளுக்குள்ள இருந்த தவளை எங்க இருந்து வாரோம் அப்படின்னு கேட்டா, என்ன கடல்ல இருந்து வாரன் அப்படின்னு கேட்டாரு. இதை விட பெருசான்னு கேட்ட, இதை விட பெருசு அப்படின்னு சொல்லி அடிச்சு போட்டாராம். இதை விட பெருசு கிடையாதுங்கன்னா அவருக்கு அதுதான் தெரியும் கடல். அடுத்த நேரம் பாஞ்சு காட்டினாரா இந்த கிணத்து தொங்கல்ல இருந்து உள்ளுக்குள்ள பாஞ்சு காட்டினோடனே அவர் இதை விட பெருசா அடிச்சு போட்டார். அது போலதான் அவருக்கு தெரியுது இவர் சிற்றறிவுக்குள்ள இருக்காரு, நான் பேரறிவுல இருந்து வந்தேன், அதனால பேரறிவு வந்து அமைதியா இருந்து கொண்டு அவர் என்ன செய்தார் பாருங்க, சிற்றறிவு பக்கம் போக திங்க் பண்ணாம கஷ்டம் திங்க் பண்ணா நம்மனே கஷ்டம் திங்க் பண்றோம். அதனால தான் பேரறிவு கிட்ட வரையே நாம இருக்கி. நாங்க ஞானிகள் என்னையாங்க கஷ்டம் வந்த உடனே பேரறிவுக்கு வழி இல்லையாண்டு பேரறிவை சிந்திச்சாங்க. இதுதான் உதாரணம் தவளை கதை. அப்ப அவர் பார்த்தாரு பேரறிவுல கடல்ல இருந்து வந்தவர் பாருங்க சிற்றறிவுக்குள்ள வந்தார். என்ன சிறிய இதுக்குள்ள வந்து விழுந்தாரு. சிறிய ஆளுக்கு சிறிய அறிவு தான் உலகத்துக்குள்ள இருக்கிறவங்களே சிற்றறிவு பேரறிவு உள்ளு. நாம் பேரறிவால் சிற்றறிவுக்குள்ள மாட்டுப்படுது. புலங்களால வார எல்லா இதுகளும் பாருங்க சிற்றறிவுடா சிறிய இன்பம் கொஞ்சம் இருந்தாலும் முடியும். அது சிற்றறிவு எல்லாம் 5 பொறிகளால் வார அறிவெல்லாம் சிறிய அறிவு. பேரறிவு தான் ஞானம், அது உள்ளுக்குள்ளே. அப்ப பேரறிவுல இருந்து சிற்றறிவுக்குள்ள மட்டும் விழுந்துட்டாங்க. அப்ப பாருங்க இந்த இவர் திங்க் பண்ணக்குள்ள பாருங்க, இவர் அடிக்கக்குள்ள 2வது தடவை அவர் கஷ்டம் வரும்போது அடிபடக்குள்ள பாருங்க இவர்கிட்ட சொன்னா இனியும் அடிபடும். ஏன்னா கஷ்டம் எடுக்க திங்க் பண்ணா நீ இதுக்குள்ளே கிடக்குள்ள அடி வாங்கி அடிப்பாமி. நாம சிந்திப்பதுக்கு வழி இல்லையா ஆண்டவாண்டி சிந்திச்சவர்கள் தான் ஞானிகள். சிந்திச்சார் தவளை வாடி வந்தது வெளியே வந்தார். விளங்குதான் கதை உதாரணம்.